டிராஸ்டிக்கா எப்படி ஒரு சேஞ்ச் கொண்டாந்தீங்க? அதுதான் சொன்னேன். எனக்கு உட்கார்ந்து எந்திரிக்கிறதுல ரொம்ப சிரமப்பட்டேன். நடந்து போகும்போது மூச்சு வாங்குச்சு. சோ எனக்கு அப்புறம் மத்தவங்க கிட்ட கேலி கிண்டல்களுக்கும் உண்டான. உங்களுக்கு தான் தெரியுமே, நம்ம எப்படி இருந்தாலும் பாடி ஷேம் பண்றதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு கேங் இருக்கும். அந்த மாதிரி பாடி ஷேம் பண்றதுல ரொம்ப நான் ஆளாக்கப்பட்டனால சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தனியார் கம்பெனிகளுக்கு போய் நான் பணம் போட்டு ஏமாந்துருக்கேன். இவ்வளோ ஃபீஸ் கட்டுங்க, நான் உடம்பு குறைக்கிறேன், அவ்வளோ ஃபீஸ் கட்டுங்க, உங்களுக்கு நான் ஒல்லியாக்கி அப்படியே ஹீரோயின் மாதிரி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்லுவாங்க. ஸ்டில் அது எல்லாமே பொய் தான். அது எல்லாமே உங்ககிட்ட காசு புடுங்கிறதுக்கான வழிமுறைகள் தானோ. நீங்க போய் ஏமாந்துட வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீட்டுல நேச்சுரலா குறைக்கலாம். ஜிம்முக்கு போங்க, யோகா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை நான் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னமோ செட் ஆகல. நல்ல செட் ஆகிறவங்க கரெக்டான ஃபுட் கண்ட்ரோலும் கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உடம்பு குறையும். எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஒரு ஈஸியா போற வழியை தேடுவாங்களா, சுத்தி போற வழியை தேடுவாங்க கேட்டா கொஞ்சம் ஈஸியா போற வழியை தேடுவாங்க. அந்த மாதிரி நான் சர்ஜரியை நான் சீக்கிரமா உடம்பு குறைச்சிடலாம். 8 மாசம் அப்படிங்கிறது சும்மா கிடையாது. 8 மாசத்துல ஒரு 40 கிலோ குறைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ நான் அதனால இந்த சர்ஜரி நான் செலக்ட் பண்ணி இது போய் நான் பண்ணிக்கிட்டேன். ஸ்டில் ஓகே தான், ஃபைன் தான். பட் திட்டுறாங்க, ஏன் பண்ணிக்கிட்டீங்க, தப்பு அப்படின்னு. கரெக்ட், தப்பு தான். கண்டிப்பா இதுல சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டா ஷோர் 100% இருக்கதான் செய்யும். இருக்கு. ஏன்னா இது பேர் மினி கேஸ்டிக் பைபாஸ் சர்ஜரி நான் பண்ணியிருக்கிறது பேரு. ஸோ இதுல இருக்கான்னு கேட்டா இதுலயும் இருக்கு, சைடு எஃபெக்ட் இருக்கு, பிளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் இல்லையா. இதுல என்ன சொல்லி பண்ணினாங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது, சுகர் வராது, அந்த மாதிரிலாம் சொல்லி தான் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா உடம்பு வர போறது இல்லை, அதிகமா சாப்பிட போறது இல்லை, சுகர் வராது, ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டில் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குடல் சம்பந்தமான உகாதைகள் ஏதாவது ஏற்படலாம், அவ்வளவுதான். இப்போ அந்த விஷயம், அதாவது நீங்க ஃபேட் லாஸ் பண்ணி அதெல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறமே இப்போ ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு? அதுதான் சொல்றேன். எனக்கு அப்பப்போ வயிறு வலி மட்டும் வரும், ரொம்ப இழுத்து ஒரு 4 days வலிக்கும். இட்ஸ் மீன் பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆகுற மாதிரி ஒரு வயிறு வலி ரொம்ப இழுத்து பிடிக்கும். அதுக்கான பெயின் கில்லர் மாத்திரை வாங்கி நான் போட்டுக்குவேன், அவ்வளவுதான். ஏன்னா இது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கறதுனால அப்பப்போ எனக்கு வலி வரும். ஆனா அதை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க அன்றாட என்னென்ன செய்யணுமோ, டயட் மெயின்டைன் பண்ணணும், அதிகப்படியான ஆயில் ஐட்டம்ஸ் எடுத்துக்க கூடாது, ஃபுட் கண்ட்ரோலா இருக்கணும், அதிகப்படியான மட்டன், சிக்கன், ஆயில் ஐட்டம் எதுவுமே எடுத்துக்க கூடாது. ஸோ இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம், என்னன்னா அவங்க உடம்புக்காகவே பல லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், நான் பல லட்சங்கள் என் உடம்புக்கு அப்படின்னா அறுவை சிகிச்சைகள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு ஆணா இருந்து பெண்ணா மாறதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றேன்ல, ஸோ அதுக்கு சேர்த்து தான் நான் சொல்றேன். அதெல்லாம் சேர்த்து எனக்கான பட்ஜெட் மட்டுமே 8 லட்சம் வரைக்குமே என்னோட உடம்புக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு போட்டதை. உடம்புக்கு மட்டும் சர்ஜரிக்கு அவங்க குறைக்கிறதுக்கு 8 லட்சம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இல்ல, மொத்தமா என்னோட அறுவை சிகிச்சைகள், மார்பக அறுவை சிகிச்சையா இருக்கட்டும், ஆண்ல இருந்து ஒரு பெண்ணா மாறுறதுக்கான